ஏண்டா 4 காணி நிலத்துக்கே என்னை எதிர்த்து பேசுற துணிச்சலாடா உனக்கு? வெளியூர்காரனுக்கு வக்காலத்து வாங்கி என் கதைய பேச கலெக்டரை பார்க்க போறியா? எப்படிடா போவ? யாரோட போவ? விடிஞ்சா உன் கதைய ஊர்க்காரங்க பேசுவாங்க. இவனை அடிச்சு அற உயரா முச்சந்தி கல்ல கொண்டு போடுங்க. பழனி, இவனுக்காக எவனாவது வந்தான் அவன் கையையும் காலையும் வெட்டான். போடுங்க முச்சந்தி கல்ல. சரி வாங்கடா. சும்மா மூஞ்சிய உம்முன்னு தூக்கி வச்சுக்காத. இதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம் தான் நினைச்சேன். வெங்கலத்தா ரொம்ப திமிரு பிடிச்சவன். நம்ம முதலாளி அவருக்கு எதிரா ஒருத்தன் நெஞ்ச நிமித்தி பேசுறான்னா ஊர் இன்னைக்கு எவ்வளவு கெட்டு போயிருக்கு. 7-8 வருஷமா எவனும் முச்சந்தி கல்லுக்கு போகல. அது நம்ம பெருமாள் வீட்டுக்கிட்ட கொடுத்துல முச்சந்தி. அங்க கிடக்கிற பெரிய கல்லு மேல ஐயாவை எதிர்த்தவன முக்கா உசுரோட அடிச்சு போட்டு வந்துருவோம். அவன் உசுறு அத்தோட அம்புடுத்தேன். அத பார்த்தா அடுத்த பையன் எவனாவது எதிர்த்து பேசுவானா? அப்போ ஊர்க்காரங்க யாரும் வந்தாலும் காப்பாத்த மாட்டாங்களா? எடுத்து காப்பாத்தா ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? சரி சரி, பஞ்சவரணம் வந்ததும் ஐயாவுக்கு பாலை கொடுத்து நீ சீக்கிரம் கொட்டத்தை கழுவி விடு. நான் பம்பு செட்டுக்கு போய் சுவிட்ச் போடணும். அங்கங்க ஒண்ணு நிறைய வேலை இருக்கு. பொண்ணு போய் மோர் எடுத்துக்கிட்டு வா. இது நம்ம வீட்டு வேலைக்காரி, பேரு பொண்ணு தாயி. மோர் சாப்பிடுங்க. பொண்ணு தாயி, இது அம்மா கிட்ட கொடுத்துடு. எனக்கு அவசரமா பணம் தேவைன்னு தெரிஞ்சு நீங்களே நேர்ல புறப்பட்டு வந்து கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த காலத்துல இப்படி தேடி வந்து யாருங்க கொடுக்க போறாங்க? காளிமுத்து, நீ என் ஊர்ல சம்பந்தம் பண்ணவன். உனக்கு ஒண்ணுனா எனக்கு அக்கறை இல்லையா? இத நான் கடனா கொடுக்கல, கைமாத்து தான். இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஒரு 4-5 நாள் உன் ஊர்ல தங்கி இருந்து கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்படியா? ஆமா, உங்க பழைய கோட்டை அம்பலக்காரர் வாழைத்தோப்பை விற்க போறாருன்னு கேள்வி. ஆமாமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவர் தோப்பு விஷயமா பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். நீதான் கூட இருந்து. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானே பழைய கோட்டைக்கு போய் அம்பலக்காரரை சந்திச்சு சகாயமா பேசி முடிச்சிடுறேன். அப்போ பக்கத்துல நான் தங்க ஒரு ஏற்பாடு. என்னங்க இது? எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு வந்துட்டு வெளியில தங்கவா? நீங்க வந்த காரியம் முடியற வரைக்கும் அது எத்தனை நாளா இருந்தாலும் சரி, இது உங்க வீடு, நீங்க இங்கதான் தங்கணும். என்ன லட்சுமி நான் சொல்றது? சரி சரி, வாங்க போலாம். பொண்ணு தூண்டில பட்ட மீன். இவ பிடியில இருந்து தப்பிச்சு கல்யாணமாகி ஊரை விட்டே வந்துட்டேன். ஆனா பாவி என் வாழ்க்கையை கெடுக்க எங்கேயே வந்துட்டான். அவரை வெளியூருக்கு போக வச்சு இவன் திடீர்னு யாருக்குள்ள நுழைஞ்சிட்டான். என்னால கத்தவும் முடியல, காப்பாத்திக்கவும் வழியில. இந்த பருந்துக்கு விருந்தாயிட்டண்டி. இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க தங்க போறானோ? இவங்க தெரிந்து நான் எப்படி தப்பிக்க போறேனோ தெரியல. பொண்ணு தாய், இந்த உண்மை வெளியில தெரிஞ்சு நான் வாழாவட்டியா ஊருக்கு திரும்பினா காலமெல்லாம் இவனுக்கு தான் பலியாகணும். என்னை காட்டி கொடுத்துறாதரி, என் ஊருக்கு அனுப்பிச்சிடாத.
பட்ட பொண்ணு, தூண்டில பட்ட மீன். வழிவிடுங்க. வழி சொல்லு. எனக்கு லட்சுமிக்கு உள்ள தொடர்பை நீ தெரிஞ்சுக்கிட்ட. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நிஜமா? சத்தியமா. நீ பார்த்தது ரகசியமா இருக்கணும்னா ஒத்தாசையும் எனக்கு அவசியம். புரியலையா? நடந்தது நீ வெளியே சொல்லாம இருக்கணும்னா லட்சுமி நடந்துகிட்ட மாதிரி நீயும் நடந்துக்கணும். யோசிச்சா நஷ்டம். நான் உழைப்புக்கு கூலி அதிகமாவே கொடுக்கறவன். பொழுது சாஞ்சதும் நான் மீட்டு தர குடிசையில தான் இருப்பேன். வாங்க ஐயா, என் பேட்டு பொண்ணு தாய் உள்ளதான் இருக்கா, போங்க. அது எப்படியும் வாயால சொல்லுவேன். வாங்க பாத்தீங்களா இந்த கொடுமையை? வாங்க. என்னமாச்சு? வீடு புகுந்து என் பேட்டியை கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, பாத்துட்டு நிக்கிறீங்க. என்ன அயோக்கியத்தனையாது? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். நீ எல்லாம் பெரிய மனுஷன் வெளியே விளாடுங்க. நிலமாக வந்தியா? படகு பிடிக்க வந்தியாடா? அவங்க என்ன பேச்சு? பண்ண பிடிச்சிருக்கா வேற சேர்ப்படிக்காதீங்க. என்ன பொண்ணு தாய், சௌக்கியமா? அடடா, அன்னைக்கு நீ காட்டின சாமர்த்தியத்தை என்னால மறக்கவே முடியல. காரி துப்பனை எச்சியும் கையில் எடுத்து செருப்பும் என் கண்ணை மூட விடல. அந்த நினைப்ப மறக்கத்தான் உனக்கு தாலி கொடுத்து சீரும் கொடுத்து என் ஊருக்கு வரவழைச்சிருக்கேன். என் ஊரு பிடிச்சிருக்கா? பொண்ணு தாய், உன்னை பழிவாங்க நான் வரவழைக்கல, பரிகாரம் தேடிக்கத்தான் உன்னை வரவழைச்சேன். உன் புருஷன் பழனி இருக்கானே, அவன் கும்பிடுற தெய்வம் நானு, நம்புற சட்டைய வார்த்தை. எனக்கு ஒண்ணுன்னா எவனுக்கும் எதிரா நிப்பான். அப்படிப்பட்டவங்கிட்ட நீ பொண்டாட்டியா வாழணும்னா எனக்கு வப்பாட்டியா இருக்கணும். அதான் பரிகாரம். For more updates, like, comment, subscribe to our channel.